இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகர் பயத்தோடு கலக்கத்தோடு நான் அடுத்த காரியம் எப்படி செய்வேன், என்னுடைய பிள்ளையின் காரியத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறதே, என் தொழிலில் ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறதே, என்னுடைய செயல்களில் ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறதே, என்னை எப்பொழுதும் யாரோ ஒரு நபர் பயப்படுத்தினது போல இருந்து கொண்டிருக்கிறதே, நான் போகிற பாதையிலெல்லாம் என்னை பின்தொடர்ந்து வருகிற மாதிரி ஒரு நிழல் என்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அநேகர் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. மோசே மரித்து போன பிறகு அவர் செய்த அந்த ஊழியத்தை யோசுவாவின் கரத்தில் கொடுக்கப்படுகிறது. யோசுவா தன்னால் இந்த ஊழியத்தை நடத்த முடியுமா, நான் இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்வேனா என்று தனக்குள் ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கும்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது யோசுவாவிடம், நீ எதை குறித்தும் பயப்படாத, எதை குறித்தும் கலங்காத, நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போகிற இடமெல்லாம் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து அவனை அனுப்புகிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு நடுக்கத்தோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கிறார்கள். என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்து விடுமோ, புருஷன் மூலம் பிரச்சனை வந்து விடுமோ, பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகள் வந்து விடுமோ, குடும்பத்தார் மூலம் பிரச்சனைகள் வந்து விடுமோ என்று ஒரு பயம் குடும்பத்துக்குள் அநேகரிடம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியம் செய்தால் எனக்குள் இந்த கலக்கம் வந்து விடுகிறது, அதை செய்ய விடாதபடிக்கு சத்ருவானவன் தடைகளை கொண்டு போட்டு விடுகிறான், நான் என்ன செய்வேன் என்று அநேக ஜனங்கள் காரியங்களை நடப்பிக்காமலேயே இருந்து விடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ உன் காரியத்தை தைரியமாய் நடப்பி, உன் பிள்ளைகளுடைய காரியத்தை தைரியமாய் நடப்பி, பலம் கொண்டு திட மனதாயிரு, நான் அந்த காரியத்தின் மேல் கரம் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லும்போது, நீ எங்கு போனாலும் உன்னோடு கூட நான் இருப்பேன். நீ பிரயாணம் பண்ணும்போது, வேலைகளுக்கு செல்லும்போது, எந்த இடத்தில் இருந்தாலும் என்னுடைய கரம் உன்மேல் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்ருவானவன் குடும்பங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறான். வியாதிகளை கொண்டு போட்டு, பிரச்சனைகளை கொண்டு போட்டு, ஏதாகிலும் ஒரு வழியில் அவன்
குடும்பங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, அந்த காரியங்களை குறித்து கலங்காத. நீ பயப்படுகிறதுனால ஜெபிக்க முடியாது, உனக்கு வேதம் வாசிக்க முடியாது, தியானிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது. அதனால் நீ பயத்தையெல்லாம் ஓரமாய் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை பெரிய மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன். ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உன் உயர்வை அநேக ஜனங்கள் பார்ப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய சமூகத்தில் நீ அமர்ந்து இருக்கிறாய் அல்லவா? என்னுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறவர்களை என் செட்டையின் நிழலுக்குள் அமர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு உயர்வு உண்டு என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பலம் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று அழகான ஒரு வாக்கு தத்துவம் தந்தீங்க. ஆண்டவரே, எங்களை பலன் கொள்ள விடாதபடிக்கு, திடமனதாய் இருக்க விடாதபடிக்கு, ஒரு திகைப்பை கொடுக்கக்கூடிய, ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய சத்ருவானவன் எங்கள் குடும்பத்தில் நுழைந்து எங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது அது எங்களுக்கு பலனுள்ளதாய், எங்கள் இருதயத்தை திடப்படுத்துகிறதாய் இருக்கிறதே. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று எங்களுக்கு வாக்கு தந்த நல்ல தெய்வம். நாங்கள் போகிற இடம், செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலேயும் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் திடப்படுத்தும்படியாய், அவர்களுடைய கலக்கத்தை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய காரியங்களில் தேவனுடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.